தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களை தொடர்ச்சியாக பேசியதற்காக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கில் யூடியூப் ரூட்டர்ஸ் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காரு அப்படின்றத சொல்லலாம். சேனலே டெர்மினேட் செய்தாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கில் இவங்க செல்வது உறுதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரூட்டர்ஸோட சேனல் ஹேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டர் சொல்றாரு. ஆனால் யூடியூப் ரூட்டர்ஸோட சேனல் ஹேக் ஆயிருக்கா இல்லை இது உண்மையை தான் சொல்றானா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா மைனர்கள் தப்பிக்கிறதுக்காக வேலை பார்ப்பாங்க. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கேஸ். ஒரு கேஸ் வருண்குமார் அவர்கள் மேல ஒரு கேஸ் நடந்தது. அதே மாதிரி இன்னொரு கேஸ்ல யூடியூப் ரூட்டர்ஸ் மேல ஒரு கேஸ் நடந்தது. இந்த ரெண்டு கேஸ்ல யூடியூப் ரூட்டர்ஸ் ஒரு டேட் சொல்லி அந்த டேட்ல ஆஜராக சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வருண்குமார் கேஸ் பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த நிலையில யூடியூப் ரூட்டர்ஸ் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் முறை ஆஜராக போறாரு இல்லையா? ஸோ அவர் கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. நீ என்ன போய் பேசினாலும் ஜெயிலுக்கு தான் தம்பி போற மைனர் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு தரைக்குறைவா பேசுறது இருக்கு. நாம் தமிழர் கட்சி இழிவாக பேசுறது இல்லாம தரைக்குறைவா, அவங்களாம் என்ன கட்சி, அவங்களாம் ஒரு ஆள், அப்படி பேசுறது ரொம்ப தவறு. இழிவா கூட பேசினா கூட சரி, இவன் கழிசடை தான், இவன் இப்படிதான் பேசுவான்ட்டு நம்ம போகலாம். ஆனா தரைக்குறைவே பேசுறது எப்படி ஏத்துக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டா இல்லாம பேசுறது நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதனாலே இவனை அடிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. உன் சேனல் ஹேக் ஆனாலும் நீ எப்படி எங்க சேனல் ஏதாவது எங்க நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது ஒரு சேனல் ஹேக் ஆனா எவ்வளவு சந்தோஷப்படுறியோ அவ்வளவு சந்தோஷம் நாங்களும் படுவோம். ஏன்னா நீ ரொம்ப மட்டமான ஆளு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.